Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. தேச முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரச்சனையை பற்றி மக்களிடம் இந்த பிரச்சனை எடுத்து செல்வதற்காக கூட்டப்பட்டிருக்கிறது. இந்த பிரச்சனை ஏதோ நீதிபதிகளுக்கும் அல்லது அரசாங்கத்துக்கும் உள்ள பிரச்சனை மட்டுமல்ல, மக்களுடைய பிரச்சனையாக பார்க்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். நாங்கள் 2 பேரும் ஓய்வு பெற்ற நீதிபதியாக இருந்தாலும் எங்களை போன்ற பல ஓய்வு பெற்ற நீதிபதிகள் நாங்கள் சொல்லக்கூடிய கருத்தை ஏற்றுக்கொள்வதாக எங்களுக்கு கடிதம் மூலம் தெரிவித்திருக்கிறார்கள், தொலைபேசியிலும் தெரிவித்திருக்கிறார்கள். சிலர் அரசாங்க பொறுப்பில் இருப்பதனால் அவர்களால் நேரில் வர முடியவில்லை. அதனால் நாங்கள் சொல்லக்கூடிய கருத்து ஓய்வு பெற்ற பல நீதிபதிகளுடைய ஒட்டுமொத்த கருத்தாகத்தான் நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். உயர் நீதிமன்றத்திலும் உச்ச நீதிமன்றத்திலும் நீதிபதிகள் நியமனம் என்பது அரசமைப்பு சட்டத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் தெளிவாக சொல்லப்பட்ட அத்தனை விஷயமும் தெளிவாகவே இருந்து விடுவதில்லை. அரசமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய பிரிவுகளை நீதிபதிகள் எப்படி வியாக்கியானம் செய்கிறார்கள் என்பதுதான் முக்கியம். ஆங்கிலத்திலே ஒரு மொழி இருக்கிறது, இட் இஸ் நாட் வாட் இஸ் ரிட்டன் இன் த கான்ஸ்டிடியூஷன், இட் இஸ் வாட் த ஜட்ஜஸ் சே. ஆக இந்த 75 வருட காலத்தில் இந்த அரசமைப்பு சட்டத்தை பல்வேறு விதமாக நீதிபதிகள் அவர்கள் வியாக்கியானத்தின் மூலம் அவர்களுக்கு உரிய கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக 3 நீதிபதிகள் நியமன வழக்குகளில் படிப்படியாக நீதிபதிகள் நியமனத்தில் நீதிமன்றத்துடைய கருத்துதான் முக்கியத்துவம் வாய்ந்த நிர்ணயிக்கக்கூடிய கருத்தாக இருக்க வேண்டும் என்று சொல்லி 3வது நீதிபதிகள் வழக்கிலே கொலிஜியம் நடைமுறை வந்துவிட்டது. உங்களுக்கெல்லாம் நான் கொலிஜியம் நடைமுறை என்றால் என்ன விளக்க வேண்டியதில்லை. உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய 3 முதல் நீதிபதிகள் நீதிமன்றத்தின் உயர்நீதிமன்றத்தின் பரிந்துரையை ஆலோசித்து அவர்கள் ஒன்றிய அரசுக்கு ஆலோசனை கொடுப்பதின் வழியில்தான் நியமனங்கள் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் கொலிஜியம் நடைமுறை சரியா தவறா என்பதை பற்றி பேசப் போவதில்லை. ஆனால் ஒன்று சொல்ல வேண்டும், இந்தியாவுடைய நாடாளுமன்றம் 99வது சட்ட திருத்தத்தின்படி தேசிய நீதிபதிகள் நியமனம் ஆணையை நிர்ணயம் செய்தார்கள். அதன் மூலம் நீதிபதிகள் நியமனம், குறிப்பாக உயர்நீதிமன்ற உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் நியமனம், அதற்கான ஒரு நிரந்தர அமைப்பு உருவாக்கப்பட்டது. நிரந்தர அமைப்புக்கு ஒரு நிரந்தர செயலகமும் உருவாக்கப்பட்டது. அந்த நிரந்தர அமைப்பில் 6 பேர் உறுப்பினர்களாக இருப்பார்கள், 3 பேர் நீதித்துறையை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருந்தது. இதை விசாரித்த உச்ச நீதிமன்றம் தேசிய நீதிபதிகள் நியமனம் ஆணை ஏற்றுக்கொள்ள முடியாது, 99வது சட்ட திருத்தம் தவறு என்று சொல்லி அந்த அமைப்பை கலைத்து விட்டார்கள். அதற்கு அவர்கள் சொன்ன முக்கியமான காரணம், நீதித்துறையுடைய சுதந்திரத்தை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் என்ற முறையில் தான் இந்த தீர்ப்பை அளிக்கிறோம் என்று சொன்னார்கள். இந்த தீர்ப்புக்கு வந்த பிறகு கொலிஜியம் நடைமுறை இன்றைக்கு அரசியல் சட்டத்தின் உட்பட்ட ஒரு நடைமுறையாக மாறிவிட்டது. மாறின பிறகு எந்த காரணத்திற்காக 99வது சட்ட திருத்தம் ரத்து செய்யப்பட்டதோ அந்த காரணம் இன்றைக்கு நடைமுறையில் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். நீதித்துறை சுதந்திரம் பாதுகாக்கப்படுகிறதா? அந்த கேள்வியை நாங்கள் எழுப்ப விரும்புகிறோம், முதல் கேள்வியாக. 2வது, அரசமைப்பு சட்டத்தில் எங்கேயுமே சமூக நீதி இப்படிதான் நியமனம் செய்ய வேண்டும் அல்லது நியமிக்கப்படக்கூடிய நீதிபதிகள் பல்வேறு கோணத்திலிருந்து பல்வேறு தரப்பிலிருந்து பன்முக பார்வை உள்ளவர்களாக வர வேண்டும் என்றெல்லாம் ஆங்கிலத்தில் டைவர்சிட்டி என்று சொல்கிறார்கள். அந்த டைவர்சிட்டி இன்றைக்கு நீதிபதிகள் நியமனத்திலே இருக்கிறதா இல்லையா என்ற கேள்வியை நாங்கள் முக்கியமாக எழுப்ப விரும்புகிறோம். அரசியல் சட்டத்தில் சொல்லவில்லை, ஆனால் நடைமுறையில் இன்றைக்கு உயர்ச்ச நீதிமன்றம் உயர்நீதிமன்றங்களுடைய அந்த அமைப்பை, நீதிபதிகளுடைய பங்களிப்பை அல்லது நீதிபதிகளுடைய நியமனத்தில் நிச்சயமாக பல்வேறு பகுதிகளை சேர்ந்தவர்களுக்கு பிரிக்க வேண்டும் என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். முதலில் தீர்ப்பிலே அப்படி சொல்லவிட்டாலும் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் காந்தி அவர்கள் தொடுத்த வழக்கில் உச்ச நீதிமன்றம் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள், ஒரு சில குழுக்களில் இருந்து மட்டுமே பிரதித்துவம் இல்லாமல் பரவலாக நியமனத்தில் வேட்பாளர்களை அல்லது நீதிபதிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். இது இட் ஹஸ் பிகம் an accepted fact
that there must be a diversity and social justice in the matter of appointment. இது நீதிபதிகள் தரப்பிலிருந்து மட்டுமல்ல, இதற்கு முன்னால் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமை நீதிபதி தனஞ்சய் சந்திரசூட் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். இந்த நீதிமன்றம் இட் ஷுட் பிகம் பீப்புள் சென்ட்ரிக் என்று சொல்லியிருக்கிறார்கள். இன்னும் கேட்டால் அவருடைய அந்த அந்த மெயின் மிஷன் ஆஃப் தி எஸ்சி கொலிஜியம் என்ஷூர் டைவர்சிட்டி அண்ட் மேக் த டாப் கோர்ட் எ பீப்புள் சென்ட்ரிக் கோர்ட். மக்களை நடுமைப்படுத்தக்கூடிய, மக்களை மையப்படுத்தக்கூடிய நீதிமன்றமாக இருக்க வேண்டும் என்றால் எல்லா தரப்பிலிருந்தும் அதுக்கு பங்கு தேவை என்பதை அவர் உணர்த்தி இருக்கிறார்கள். அப்படியெல்லாம் இன்றைக்கு சொன்ன பிறகு ஒன்றிய அரசுடைய சட்ட அமைச்சகம் சமீபத்திலே ஒரு சுற்றறிக்கை அனுப்பிட்டார்கள். அதிலே குறிப்பாக பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள், பழங்குடி மக்கள், பிற்படுத்த பகுதியை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் பிரதிநிதித்துவம் அனுப்ப வேண்டும், ஒவ்வொரு உயர்நீதிமன்றமும் அதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த மாதிரி எல்லாமே தெளிவாக இருக்குது. ஆனால் உண்மையிலே என்ன மாதிரியான பெயர்கள் பரிந்துரைக்கப்படுகிறது என்று சொன்னால், கடந்த 5 ஆண்டுகளில் நியமிக்கப்பட்ட உயர்நீதிமன்ற நீதிபதிகளுடைய சமூக பின்னணியை பார்க்கும் பொழுது 79 விழுக்காடுகள் அவர்கள் உயர் ஜாதியை சேர்ந்தவர்கள் அல்லது இதர ஜாதிகளை சேர்ந்தவர்கள், 2% பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள், 2% இஸ்லாமிய வகுப்பை சேர்ந்தவர்கள், மைனாரிட்டி சிறுபான்மையினர். 5 இவ்வளவு பிரச்சாரம் செய்த பிறகு, இத்தனை அழுத்தம் கொடுத்த பிறகும் கடந்த 5 ஆண்டுகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த நீதிபதிகளுடைய பின்னணியை பார்க்கும் பொழுது 79 விழுக்காடுகள் உயர் ஜாதியை சேர்ந்தவர்கள். அவர்கள் இந்தியாவுடைய மக்கள் தொகையில் 10% தாண்டாதவர்களுக்கு 79% பிரித்துவம், 90% இருக்கக்கூடிய மக்களுக்கு 2, 4, 5, 6% இருக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏன் ஏற்படுகிறது என்பதை பார்க்க வேண்டும். அதுக்கு ஒரு உதாரணமாக நான் சொல்கிறேன். அடிக்கடி இப்பொழுது கூட மேனாள் தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்கள் பிரிட்டிஷ் வானொலி நிலையத்திற்கு அளித்த பேட்டியிலே, பிபிசிக்கு அளித்த பேட்டியிலே சொல்லியிருக்கிறார்கள், நாங்கள் டைவர்சிட்டியை விரும்புகிறோம், பெண்களுக்கு பிரதித்துவம் கொடுக்கிறோம் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். அதை சொல்லும் பொழுது ஒரு நிருபர் கேட்கிறார், எத்தனை பெண்கள் உங்களுடைய உயர்நீதிமன்றத்திலும் உச்ச நீதிமன்றத்திலும் இருக்கிறார்கள் என்று. அதற்கு அவரால் சரியாக பதில் சொல்ல முடியவில்லை. அதற்கு பதிலாக என்ன சொன்னார் என்றால், சில மாநிலங்களில் கீழமை நீதிமன்றங்களில் அதிகமாக பெண்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். உதாரணமாக கேரளாவிலே 74% கீழமை நீதிமன்ற நீதிபதிகள் பெண்கள். தமிழ்நாட்டினுடைய புள்ளிவரத்தை சொல்லவில்லை. தமிழ்நாட்டில் 64% கீழமை நீதிமன்ற சேர்ந்த பெண்கள். அதற்கு அவர் நீதிபதி என்ன சொல்கிறார் என்றால், 20 ஆண்டுகளுக்கு முன்னால் இப்படிப்பட்ட முடிவு எடுத்திருந்தால் அவர்களெல்லாம் இன்றைக்கு உயர்நீதிமன்ற பதவிக்கு தகுதியானவர்களாக ஆகியிருப்பார்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் அவர் சொல்ல மறந்த விஷயம் என்னவென்றால், கீழமை நீதிமன்ற நீதிபதிகள் மாவட்ட நீதிபதியாகி 10 ஆண்டுகள் அவர்கள் அந்த பொறுப்பிலே இருந்த பிறகுதான் உயர்நீதிமன்றத்துக்கு அவர்களுடைய பெயர் பரிந்துரைக்கப்படும். ஆனால் உயர்நீதிமன்றத்திலே நியமிக்கக்கூடிய அந்த மொத்த பதவிகளில் 60 விழுக்காடு வழக்கறிஞர்களுக்கும் 40 விழுக்காடு கீழமை நீதிமன்ற நீதிபதிகளுக்கும் ஒழுக்கப்பட்டிருக்கிறது. நாம் கேட்க வேண்டிய கேள்வி என்னவென்றால், இன்றைக்கு உயர்நீதிமன்றங்களிலே பணியாற்றக்கூடிய அல்லது தொழில் நடத்தக்கூடிய அந்த வழக்கறிஞர்கள் மத்தியில் பெண்கள் இல்லவே இல்லையா? தகுதியான பெண்கள் இல்லவே இல்லையா? இப்படியெல்லாம் பேசிய முன்னாள் தலைமை நீதிபதி அவருடைய 2 ஆண்டு காலத்தில் ஒரு பெண்ணை கூட உச்ச நீதிமன்றத்திலே நியமனம் செய்வதற்கு பரிந்துரைக்கும். ஆகவே பேச்சு ஒரு பக்கம், நடைமுறை வேறு பக்கம் என்பதுதான் இன்றைக்கு நடைமுறையாக இருக்கிறது. நான் ஒட்டுமொத்தமாக இந்தியாவுடைய நிலைமை பற்றி இங்கே பேசப்போவதில்லை. ஆனால் 2 கருத்தை சொல்கிறேன். கவுஹாத்தி உயர்நீதிமன்றத்தில் சமீபத்தில் ஒரு நீதிபதி கூடுதல் நீதிபதியாக நியமிக்கப்பட்டார். ஏகே என்ற ஒரு பெறுவர். அவர் பழங்குடியை சேர்ந்தவர். அந்த பழங்குடியை சேர்ந்தவரை பற்றிய குறிப்பில், கொலிஜிய குறிப்பிலே என்ன போட்டிருக்கிறார்கள் என்றால், ஒரு பழங்குடியினத்தை சேர்ந்தவரை நாங்கள் நீதிபதியாக பரிந்துரைவதற்கு பெருமைப்படுகிறோம். ஏனென்றால் இட் பிரிங் டைவர்சிட்டி, பன்முகத்தன்மையை இந்த நீதிமன்றத்தில் உருவாக்குகிறோம். அது இதுக்கு முன்னால் பேசியதெல்லாம் வெளியிலே பேசிய பேச்சுக்கள். ஆனால் அந்த கொலிஜியத்துடைய நடைமுறை குறிப்பில்
அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள், ஒரு பழங்குடியினத்தை சேர்ந்தவரை நாங்கள் பரிந்துரைக்கும் பொழுது இந்தியாவுடைய நீதித்துறைக்கு பன்முகத்தன்மை கெட்டுகிறது, நாங்கள் அதற்காக சந்தோஷப்படுகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். சமீபத்திலே தமிழ்நாட்டிலிருந்து உச்ச நீதிமன்றத்துக்கு பதவி உயர்வில் சென்ற மகாதேவன் அவருடைய அந்த பதவி உயர்வு குறிப்பில் கொலிஜியம் ஒரு பிரச்சனையை சொல்லியிருக்கிறார்கள். மற்ற எல்லா திறமை அதெல்லாம் தவிர இவர் பிற்பட்ட இனத்தை சேர்ந்தவர் என்று நாங்கள் குறிப்பிட விரும்புகிறோம் என்று சொல்கிறார்கள். அப்போ ஒரு விஷயம் தெளிவாக இருக்கிறது, டைவர்சிட்டி, there is no compromise. பன்முகத்தன்மை என்பதை யாராலும் சமரசம் செய்து கொள்ளாத ஒரு பிரச்சனை. அந்த பன்முகத்தன்மையை கொண்டு வரும்பொழுது அங்கே சமூக நீதி நிலைநாட்டப்படுகிறது. சிறுபான்மையராக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், பழங்குடியினராக இருக்கலாம், பட்டியலினத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், பிற்பட்ட பகுதியில் இருக்கலாம், இவர்களுக்கு அங்கே ஒரு பங்கு தேவை என்பதை நாம் வலியுறுத்துகிறோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு பார்த்தால் உச்ச நீதிமன்றத்தினுடைய அந்த ஒட்டுமொத்த அமைப்பை பார்க்கும்பொழுது உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய 34 நீதிபதிகளில் 34 விழுக்காடு பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். கிட்டத்தட்ட 34% என்று சொல்லும்போது உங்களுக்கு தெரியும், 12 நீதிபதிகள் ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறார். உச்ச நீதிமன்றத்தோட கதி அப்படி என்றால் உயர்நீதிமன்றத்துடைய கதிகளையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு 3 காரணங்கள் இருக்கின்றன. இந்த கொலிஜியம் நடைமுறை என்பது ஒரு ரகசியமாக பேணக்கூடிய ஒரு நடைமுறையாக இருக்கிறது. ஒரு வழக்கறிஞர் உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்தார்கள், கொலிஜியத்துடைய அந்த ஆவணங்களை நாங்கள் பரிசீலனை செய்ய வேண்டும், யார் யாரை பரிந்துரைத்தார்கள், என்ன மாதிரியான ஆட்சேபம் இருந்தது, என்ன மாதிரியான தகுதிகள் இருக்கிறது, என்ன மாதிரியான திறமையை அவர்கள் கணித்தார்கள் என்பதை பார்க்க வேண்டும். அதை உச்ச நீதிமன்றம் சொல்லிவிட்டார்கள், கொலிஜிய ஆவணங்கள் பொதுமக்கள் பார்வைக்கு கிடையாது என்று சொல்லிவிட்டார். இன்றைய வரை இந்தியாவுடைய மிகப்பெரிய பொறுப்பு வாய்ந்த நிறுவனங்களில் நியமிக்கப்படக்கூடிய நீதிபதிகளுடைய அவருடைய பின்னணி என்ன என்பது யாருக்கும் தெரியாது, ரகசியம் பேணப்படுகிறது. ரூமாபால் என்ற ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி சொன்னார்கள், இந்தியாவுடைய நீதிபதி நியமனத்தில் மிக மிக அதிகமான ரகசியம் பேணப்படுகிறது. கிட்டத்தட்ட பள்ளிகளிலே அல்லது கல்லூரிகளிலே இருக்கக்கூடிய பழைய மாணவர் சங்கம் போல் இருக்கிறது. 2 பழைய மாணவர்கள் சேர்ந்தால் 3வது மாணவனை உறுப்பினராக்கலாம். சமீபத்தில் ஊடகங்களிலே வந்த செய்திகளை பார்த்தால் தெரியும், பெரும்பான்மையான நீதிபதிகளுடைய சொந்தக்காரர்களாகத்தான் இருக்கிறார்கள் அல்லது சில மூத்த வழக்கறிஞர்களுடைய சொந்தக்காரர்களாக இருக்கிறார்கள். அப்போ ஒரு ஒட்டுமொத்தமாக வக்கீல் தொழில் பணியக்கூடிய பல்லாயிரக்கணக்கான வழக்கறிஞர் மத்தியில் ஒரு சிறிய குழு இதில் ஆதிக்கம் செலுத்துவதை தெளிவாக பார்க்க முடியும். இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை நாம் நீதித்துறையிடம் விட முடியாது. கொலிஜியம் நடைமுறையில் இப்படிப்பட்ட ஒரு தவறு எடுப்பதற்கு விட முடியாது என்ற முறையில் தான் இந்த பத்திரிகை கூட்டம் கூட்டப்பட்டிருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல் பல ஓய்வு பெற்ற நீதிபதிகள் இதை பற்றி கவலைப்படுகிறார்கள். நாங்கள் அந்த நீதிமன்றத்தில் வேலை பார்த்ததினால் இந்த நீதித்துறையை அல்லது நீதி அமைப்பை பாதுகாக்க வேண்டும் என்ற சூழ்நிலையில் தான் இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் நான் 3 விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். எங்களுடைய முக்கியமான விஷயம், இன்றைக்கு தமிழ்நாட்டில் 10-12 பதவிகள் காலியாக இருக்கின்றன. ஒரு பதவி காலியாக இருந்தாலே 6 மாதத்துக்கு முன்னால் சிபாரிசு செய்ய வேண்டும் என்று இருக்கிறது. ஆனால் என்ன இருந்தால், தலைமை நீதிபதி வெளிமாநிலத்திலிருந்து வருகிறார், 2வது 3வது முதுநிலையில் இருப்பவர்கள் அந்த ஓய்வு பெறும் வரை தான் இருக்க முடியும். அடிக்கடி இதில் மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன. வெளியிலிருந்து வரக்கூடிய ஒருவர் இந்த மாநிலத்துடைய ஈத்தோஸ், இந்த மாநிலத்துடைய அந்த அடித்தளத்தை புரிந்து கொள்வதற்கு சில காலம் ஆகும். வழக்கறிஞர்கள் அவர் முன்னால் ஆஜராகக்கூடிய வழக்கறிஞர்கள் ஒரு சிலர் தான் இருப்பார்கள். ஏனென்றால் பட்டியல் படி வழக்குகள் விசாரிக்கப்படுகின்றன. அவர் முன்னால் ஆஜராகக்கூடியவர்கள் அவர் எந்த வழக்குகளை விசாரிக்கிறாரோ அதிலே சிறப்பு தன்மை பெற்றவர்கள் தான் இருக்க முடியும். அப்போ ஒட்டுமொத்தமான நீதிமன்றத்தில் பணியாற்றக்கூடிய அனைத்து வழக்கறிஞர்களை பற்றி அவருக்கு எந்த புரிதலும் இருக்காது. தமிழ்நாடு முழுக்க பணியாற்றக்கூடிய வழக்கறிஞர்கள் கூட நீதிபதி ஆக முடியும். ஆனால் அவருக்கு அப்படிப்பட்ட எந்த இதுவும் கிடையாது. அவர்தான் பெயரை பரிந்துரைக்க வேண்டும். 2வது 3வது நீதிபதிகள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் 3 பேரும் சேர்ந்து பரிந்துரைக்க வேண்டும். இப்போ இருக்கக்கூடிய புதிய நடைமுறையில் இந்த மாநிலத்திலிருந்து யார் உச்ச நீதிமன்றத்தில் பணியாற்றுகிறாரோ அவரையும் அவருடைய கருத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அவரை ஆங்கிலத்தில் கன்சல்டி ஜட்ஜ் என்று சொல்கிறார்கள், ஆலோசனை வழங்கக்கூடிய நீதிபதி. அப்பொழுது தமிழ்நாட்டிலிருந்து இப்போ செல்லக்கூடிய பெயர்களை
அதற்கு சிபாரிசோ அல்லது பரிந்துரையோ அல்லது குறிப்பு கொடுக்க வேண்டிய அந்த பொறுப்பு இங்கிருந்து சென்ற நீதிபதி சுந்தரேஷ் அவர்களுக்கும் நீதிபதி மகாதேவன் அவர்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது. இப்பொழுது நடைமுறையில் என்ன நடைபெறுகின்றனால், கன்சல்டிங் ஜட்ஜ் என்று சொல்லக்கூடிய ஆலோசனை தரக்கூடிய அந்த நீதிபதியே போய் கேட்டு வைக்கார், யாரை அனுப்பலாம். இதெல்லாம் நம்முடைய அரசமைப்பு சட்டத்தில் எங்கேயுமே கிடையாது. கொலீஜியம் உருவாக்கப்பட்டது. கொலீஜியத்துடைய பரிந்துரையை அந்த ஆலோசனை நீதிபதி ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு பிறகுதான் உச்ச நீதிமன்றத்துடைய அந்த 3 நீதிபதிகள் குழுவுக்கு செல்கிறார்கள். இதற்கிடையில் ஒன்றிய அரசுடைய உளவுத்துறை அவருடைய குறிப்பையும் கேட்டு பெறுகிறார்கள். ஒன்றியத்துடைய உளவு குறிப்பை யார் அனுப்புகிறார்கள்? இங்கே இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஆய்வாளர். அது மேலே வரைக்கும் செல்கிறது. அவருக்கு தெரிந்த அந்த குறுகிய அந்த ஞானத்தை வைத்து தான் அந்த குறிப்பு வருகிறது. ஒன்றிய அரசு வேண்டுமென்றால் அந்த குறிப்பை பகிர்ந்து கொள்ளலாம், வேண்டுமென்றால் வாய்மூடி மௌனியாக இருக்கலாம், நமக்கு தெரியாது என்ன குறிப்பு என்று. ஆனால் சமீபத்தில் இந்த மாதிரி உளவுத்துறை கொடுக்கக்கூடிய குறிப்புகளை நீதிமன்றம் அவருடைய ஆவணங்களிலே பதிவு செய்கிறார்கள். அதனால் நமக்கு தெரியும். சமீபத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்திலிருந்து 2 பேர் பெயர் பதிக்கப்பட்டது. ஒன்று மதுரையில் பணியாற்றக்கூடிய விக்டோரியா கௌரி என்ற பெண்மணி. அவர்கள் பாஜக கட்சியிலே மிகப்பெரிய பொறுப்பிலே இருந்தவர்கள். அவர் நீதிபதியாக நியமிக்கக்கூடாது, அவருக்கு நீதிபதி தகுதிக்கான போதுமான அந்த 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 மெச்சூரிட்டி, அந்த அந்த சூட்டபிலிட்டி என்று சொல்லக்கூடிய திறமை இல்லை என்று ஒரு வழக்கறிஞர்கள் சார்பாக புகார் செய்யப்பட்டது. தலைமை நீதிபதி சொன்னார், நாங்கள் ஏற்கனவே அவர் பெயரை அனுப்பிவிட்டோம், வேண்டுமென்றால் வழக்கு தொடருங்கள் என்று சொன்னார்கள். அண்ணா மேத்யூ என்ற சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ஒரு வழக்கை தொடுத்தார்கள். அந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் 2 பேர். ஒன்று சஞ்சீவ் கண்ணா என்று சொல்லக்கூடிய இன்றைய தலைமை நீதிபதி, கவாய் என்று சொல்லக்கூடிய அடுத்த தலைமை நீதிபதியும் அந்த அமர்வில் இருந்தார்கள். அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், நாங்கள் தகுதியை மட்டும் பார்க்க மாட்டோம், அவருடைய திறமையை பார்க்க மாட்டோம், தகுதியை தான் பார்க்க வேண்டும், திறமை எல்லாம் அந்த கொலீஜியம் தான் முடிவு வேண்டும். ஆக நீதித்துறையே ஒரு நீதிபதியுடைய திறமை என்ன என்பதை பார்க்க முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். தகுதியை பார்க்கும். தகுதி அரசமைப்பு சட்டத்தின்படி 10 ஆண்டுகள் ஒருவர் வழக்கறிஞராக இருந்தால் போதும். அதுவும் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் என்று சொன்னாலும் இன்றைக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி உயர்நீதிமன்ற நீதிபதியாகக்கூடிய தகுதியானவர் கூட உயர்நீதிமன்றத்துக்கு வர முடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீதிமன்றத்தில் சென்று இவர் வெறுப்பு பேச்சை பேசுகிறார்கள், பொதுக்கூட்டத்திலே சிறுபான்மைக்கு எதிராக பேசுகிறார்கள், இவர் எப்படி நீதிபதியாக இருக்க முடியும் என்று கேட்ட கேள்வி இன்றைய வரை அந்த கேள்வியாகத்தான் இருக்கிறது. அதை நாங்கள் பரிசீலனை செய்ய மாட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள். ஆக மொத்தம் இது எப்படி நியாயப்படுத்துவீர்கள் என்று சொன்னபோது நம்முடைய மேனாள் தலைமை நீதிபதி நீதிமன்றத்தில் அவர் சொன்ன கருத்தை விட அதிகமாக வெளியிலே கூட்டங்களிலே பேசுவார்கள். ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்திலே பேசும்போது அவர் சொன்னார், எங்களுடைய நீதிமன்றங்களில் ஒருவருடைய கருத்து என்ன என்று நாங்கள் பரிசீலனை செய்வதில்லை, கருத்து சுதந்திரத்தை முழுமையாக வைத்திருக்கிறோம். சமீபத்திலே ஒரு பெண்மணியை நாங்கள் நியமனம் செய்தோம், அதற்கு ஆட்சேபனை செய்தார்கள், அவருடைய அரசியல் கருத்து மாற்று கருத்து என்று. சில வருடங்களுக்கு முன்னால் நீதிபதி கிருஷ்ணயர் அவர்களே நாங்கள் செய்துவிட்டோம், அவர் ஒரு கம்யூனிஸ்ட் ஐடியாலஜி, கம்யூனிஸ்ட் கருத்தியலை கொண்டவர் என்றெல்லாம் சொன்னார்கள். நீதிபதி கிருஷ்ணயர் நியமனம் செய்யும்போது இப்படிப்பட்ட கொள்கை நடைமுறை எல்லாம் இல்லை. ஆனால் இவர் சொன்ன அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டால், ஒருவருடைய அரசியல் கருத்து தடையாக இருக்க முடியாது என்று சொன்னால், அதே நீதிமன்றம், சென்னை நீதிமன்றம் நடைமுறையில் கிரிமினல் வழக்கை நடத்தி திறமை பெற்ற ஜான் சத்யன் என்ற வழக்கறிஞர் பெயரை பரிந்துரைத்தது 2022ஆம் வருடம். சென்னை கொலிஜியம் ஏற்றுக்கொண்டது, கன்சல்டிங் ஜட்ஜ் என்று சொல்லக்கூடிய ஆலோசனை நீதிபதி ஏற்றுக்கொண்டார்கள், உச்ச நீதிமன்றத்துடைய 3 நீதிபதிகளும் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனாலும் ஜான் சத்தியம் கடந்த 2 வருடங்களாக நியமனம் செய்யப்படவில்லை. காரணம் என்னவென்றால், ஒன்றிய அரசுடைய உளவுத்துறை அவருக்கு ஆட்சேபனம் தெரிவித்தார்கள். ஆட்சேபனம் இல்லை, அவரை பற்றி கருத்து தெரிவித்தார்கள். என்ன கருத்து என்றால், நீங்கள் அதிர்ச்சியம் அடைவீர்கள், முகநூலில் பிரதமர் மோடியை பற்றி விமர்சனங்களை அவர் ஆமோதித்திருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ ஒருவருடைய அரசியல் கருத்து அல்லது அரசியல் சுதந்திரம் என்பது பறிக்கப்படுகிறது. இந்த உளவுத்துறையுடைய இந்த அறிக்கையை உச்ச நீதிமன்றத்தின் கொலிஜியம் நிராகரித்து விட்டது. அவர்கள் தங்களுடைய அந்த குறிப்பிலே எழுதியிருக்கிறார்கள், ஒன்றிய அரசு எங்களிடம் இந்த தகவலை பரிந்து கொண்டார்கள், அவர் சொன்ன அந்த முகநூல் பதிவுகளை நாங்கள் பார்த்தோம்,
இதை ஏற்றுக்கொள்ள முடியாது, ஜான் சத்தியனை நீங்கள் நீதிபதியாக நியமிக்க வேண்டும். கொலீஜியம் நடைமுறையில் ஒரு முறை உச்சநீதிமன்றம் கொலீஜியம் பரிந்துரைத்த பெயரை ஒன்றிய அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவர்கள் ஒன்றிய அரசிடம் பதில் திருப்பி அனுப்ப வேண்டும். மறுபடியும் அந்த உச்சநீதிமன்றத்தின் கொலீஜியம் ஏற்றுக்கொண்டால் அந்த ஒன்றிய அரசுக்கு எந்த விதமான டிஸ்கிரிப்ஷனும் கிடையாது, எந்த விதமான வாய்ப்பும் கிடையாது. அவர்கள் குடியரசுத் தலைவருக்கு அந்த பெயரை பரிந்துரைக்க வேண்டும் என்று தெளிவாக இருக்கிறது. ஆனால் இந்த 2 ஆண்டுகளில் 2 முறை கொலீஜியம் பரிந்துரைத்த ஜான் சத்தியன் பெயர் இன்று வரை நிறைவேறவில்லை. தமிழ்நாட்டிலே ஜான் சத்தியன் மட்டுமல்ல, ஜான் சத்தியனுக்கு முன்னால் நீலகண்டன் என்ற ஒரு பெயர், அவருடைய பெயர் 2022 பரிந்துரைக்கப்பட்டது. அவருடைய இளவரர்கள், அவருடைய ஜூனியராக இருக்கவர்களெல்லாம் பேர் வந்தபோது உச்சநீதிமன்றத்துடைய அந்த கொலீஜியம் அந்த அறிக்கையிலே சொல்லியிருக்கிறார்கள், இவரை விட இளவர்களெல்லாம் அனுப்புகிறீர்கள், இவர் பெயரை நாங்கள் ஏற்கனவே பரிந்துரைத்திருக்கிறோம், ஏன் இவரை நியமனம் செய்யவில்லை என்று கேட்டிருக்கிறார்கள். இன்றைய வரை பதில் கிடையாது. நீலகண்டன் அதே மாதிரி வக்கீலாக இருக்கிறார், ஜான் சத்தியன் வக்கீலாக இருக்கிறார். இவர்களுக்கெல்லாம் முன்னால் ஹமீத் என்ற ஒரு பெயர் அனுப்பப்பட்டது, யாருக்குமே தெரியாது. அவர் ஒரு மாவட்ட நீதிபதியாக இருந்தவர், அவர் பெயரை ஒன்றிய அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ கொலீஜியம் நடைமுறையில் நீதித்துறையுடைய சிபாரிசு, நீதித்துறையுடைய பரிந்துரை தான் இறுதி என்று சொன்னால் இந்த 3 பெயர்களில் அது தோல்விவிட்டு விக்டோரியா கௌரியிடம் அந்த காரணத்தை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சொல்லியிருந்தாலும், அரசியல் காரணத்தையாக நாங்கள் புறக்கணிக்க மாட்டோம் என்று சொல்லியிருந்தாலும், இன்றைக்கு ஒன்றிய அரசுக்கு வேண்டாதவர்கள் பதவிக்கு வர முடியாது, ஒன்றிய அரசுகள் வேண்டியவர்கள் பதவிக்கு வர வேண்டும். அதுதான் இன்றைக்கு நடைமுறையாக இருக்கிறது. இப்பொழுதும் புதிய தலைமை நீதிபதி சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு வந்திருக்கிறார்கள். சென்னை உயர்நீதிமன்றம் என்று சொல்லும்போது நீங்கள்லாம் சிரிப்பீர்கள், அது தமிழ்நாடுக்கும் புதுச்சேரிக்கும் சேர்த்த நீதிமன்றம். இந்த பெயரை மாற்ற வேண்டும் என்று ஜெயலலிதா அவர்கள் ஒரு சட்டமன்றத்திலே ஒரு தீர்மானம் கொண்டு வந்தார்கள். இன்றைய வரை நிறைவேறவில்லை. ஏனென்றால் இங்கே இருக்கக்கூடிய நீதிபதிகள் சொல்கிறார்கள் இது சென்னை உயர்நீதிமன்றம், ஏன் விக்டோரியா மகாராணி வைத்த பெயர், அதை விட அரசமைப்பு சட்டம் 500 பங்கு பெரிய புனிதமான ஒரு நூல், ஆனால் அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்றைக்கும் தமிழ்நாடு புதுச்சேரிக்கு சேர்ந்த நீதிமன்றத்தை நம்ம சென்னை நீதிமன்றம் என்று தான் சொல்கிறோம். இப்படி அரசாங்கம் சொல்லக்கூடிய ஒரு கருத்தை, மக்களுடைய கருத்தை ஏற்றுக்கொள்ளாத நீதிமன்றம் அங்கே இருக்கிறது. பெயர்கள் பரிந்துரைக்கும் பொழுது தலைமை நீதிபதி மட்டும்தான் பரிந்துரைக்க முடியும். அவர் சொல்லக்கூடிய பெயரை 2-3 நீதிபதிகள் வேண்டுமென்றால் ஏற்றுக்கொள்ளலாம், வேண்டாம் என்றால் அவர்கள் மறுப்பு தெரிவிக்கலாம், அவ்வளவுதான். அப்போ யார் முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலை? வெளியிலிருந்து ஒரு மாநிலத்தில் வரக்கூடிய ஒருவர், அவர் இந்த மாநிலத்துடைய தாத்பரியம் என்று சொல்லக்கூடிய ஈத்தோஸ், இந்த மாநிலத்திலே இவ்வளவு நாள் இருக்கக்கூடிய அந்த அடிப்படையான சமூக நீதியை அவர் உள்ளே வாங்கியிருக்கிறாரா என்று தெரியாது. சமீபத்திலே வழக்கறிஞர் சங்கம் அவருடைய ஒரு மனு கொடுக்க சென்றார்கள். பன்முகத்தன்மை கடைபிடிக்க வேண்டும், சமூக நீதியை புறக்கணிக்க வேண்டும் என்றெல்லாம், சமூக நீதியை கடைபிடிக்க வேண்டும் என்றெல்லாம் மனு கொடுத்தார்கள். அந்த மனுவை கூட அவர் வாங்கவில்லை. அந்த சூழ்நிலையில்தான் நாங்கள் இந்த பத்திரிகை கூட்டத்தை கூட்டியிருக்கிறோம். யார் தமிழ்நாடுடைய நீதித்துறையை நிர்ணயிக்கப் போகிறார்கள், எதிர்காலத்திலே எப்படிப்பட்ட நீதிபதிகளை நாம் சந்திக்கப் போகிறோம், முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் யாரிடம் இருக்கிறது என்பது மக்களுடைய பொது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரச்சனை என்பதனால்தான் இந்த கூட்டம் கூட்டப்பட்டிருக்கிறது. நாங்கள் இருவரும் இன்றைக்கு சொல்லக்கூடிய கருத்து 3 தான். ஒன்று, இதுவரை ஏற்படுத்தப்பட்ட பன்முகத்தன்மை சமூக நீதி என்பது நியமங்களிலே கடைபிடிக்க வேண்டும். ஒன்று. 2வது, ஏற்கனவே உச்சநீதிமன்றம் காந்தி போட்ட வழக்கிலே சொன்னபடி ஒரு சிறிய குழுவுக்கே அதிமுக்கியத்துவம் கொடுப்பது தவிர்த்து பல்தரப்பினரும் பங்கு பெறக்கூடிய நீதிமன்றமாக இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதை பின்பற்ற வேண்டும் என்றும், 3வதாக சமூக நீதி என்பது ஏற்கனவே இந்த மாநிலத்தில் பல தரப்பட்டவரும் இந்த நீதிமன்றத்துக்கு வர வேண்டும் என்றால் இதுவரை பதவி வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லது பதவியில் இருந்த சமூகத்தை எல்லாம் தவிர்த்து புதிதாக திறமை வாய்ந்த தகுதி வாய்ந்த வழக்கறிஞர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். எல்லாரும் சொல்கிறார்கள் பெண்கள் வரவில்லை என்று சொல்கிறார்கள், ஆனால் தகுதி வாய்ந்த பெண்கள் இருக்கிறார்கள், ஆனால் அவர்களை போடுவதில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு உரிய பரிந்துரை கிடைப்பதில்லை, உரிய தொடர்பு கிடைப்பதில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையை மாற்றி எல்லா பகுதி மக்களுக்கும் ஒரு பகுதி இங்கே பிரித்துவம் வேண்டும், மக்களுடைய கருத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய 2வது கோரிக்கை. 3வதாக, தமிழ்நாடை பழிவாங்கும் நிலைமையில் 2 முறை கொலீஜியம் பரிந்துரைத்தோம், அந்த பெயர்களை நியமனம் செய்யாத ஒன்றிய அரசு நிச்சயமாக உடனடியாக செய்ய வேண்டும். ஜான் சத்தியன் பெயரையும்
நீலகண்டன் பெயரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் இங்கே சொல்கிறோம். என்றால் இது தமிழ்நாட்டுடைய பொது கருத்தை, அதுவும் உச்சநீதிமன்ற தீர்ப்பில் ஏற்படுத்தப்பட்ட கொலிஜியம் நடைமுறையை புறக்கணிக்கக்கூடிய ஒரு செயலை ஒன்றிய அரசு செய்து வருகிறார்கள். தாங்கள் விரும்பக்கூடிய பெயர்களை ஏற்றுக்கொள்வதும் விரும்பாதவர்களுக்கு முட்டுக்கட்டை போடுவதும் இருக்கிறது. இதற்கு காரணம் என்ன சொல்கிறார்கள்? எந்த காரணமும் கிடையாது. நேற்றைய ஊடகங்களிலே ஒரு செய்தி வந்திருக்கிறது. ராஜஸ்தான் மாநிலத்திலே ஒரு பெண்மணி மனிஷா என்ற பெண்மணி, மனிஷா சர்மா 3 வருடங்களுக்கு பிறகு நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அப்போ முதுநிலை என்பது என்ன ஆகும்? அவருடைய இளவர்களெல்லாம் அவருடைய மூத்தவர்களாக உட்கார்ந்திருப்பார்கள். அவர்களெல்லாம் இரு நீதிபதி அவர்களே இருப்பார்கள், இவர் தனி நீதிபதியாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு கேவலமான சூழ்நிலை. அதைத்தான் அவர்கள் சொல்கிறார்கள். நீலகண்டன் அந்த பரிந்துரைத்தலும் ஜான் சத்தியன் பரிந்துரைத்தலும் இவருக்கு பின்னால் இருப்பவர்களை நீங்கள் அனுமதிக்கிறதுக்கு முன்னால் இவர்கள் பெயர்களை நீங்கள் உச்சநீதிமன்றம் அவர் இந்த உத்தரவிலே சொல்லியிருக்கிறார்கள், இவர்கள் பெயரை நீங்கள் அப்பாயின்மெண்ட்டுக்கு அந்த நீதிபதி நியமனத்துக்கு பரிந்துரைக்கு உத்தரவிட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். நடைபெறவில்லை. அதனால் இந்த நீதிபதி நியமன நடைமுறையில் இருக்கக்கூடிய குழப்பங்களை தவிர்த்து ஒரு தெளிவான நடைமுறையை உருவாக்க வேண்டும். அதுக்காக நீதித்துறையை நீதிபதிகளிடம் மட்டுமே விடுவது எத்தகைய ஆபத்திலே சென்று அடைகிறது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு மறுபடியும் ஒரு தேசிய நியமன ஆணையம் வேண்டுமா என்பதை இன்னொரு கூட்டத்தில் சொல்ல முடியும். ஆனால் இன்று சொல்கிறோம், எல்லா தரப்பட்ட மக்களும், ஆல் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் என்று சொல்லும்பொழுது பொதுமக்கள் இருக்கிறார்கள், அரசாங்கம் இருக்கிறது, வழக்கறிஞர் இருக்கிறார்கள், எல்லாரையும் உட்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பாகத்தான் இருக்க முடியும். தமிழ்நாடுடைய முதலமைச்சர் இது ஏதோ நீதித்துறையுடைய பிரச்சனையாக நினைக்காமல் அவரும் குரல் எழுப்ப வேண்டும். தமிழ்நாட்டிலே சமூக நீதியை விரும்பக்கூடிய அனைவரும் குரல் எழுப்ப வேண்டும். இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி இந்த கருத்தின் அடிப்படையில் தான் பெயர்களை பரிந்துரைக்க வேண்டும். தனக்கு விரும்பிய அல்லது தனக்கு தகவல் கட்டிய ஒரு சில குழுக்களுடைய பிரதிநிதித்துவத்தை அவர் மறுபடியும் வலியுறுத்தாமல் இதுவரை இந்த துறையிலே நிலைநாட்டப்பட்ட கோட்பாடுகளை அவர் கடைபிடிக்க வேண்டும் என்று வலியுறுத்துவதுதான் இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மக்களினுடைய பிரதிநிதிகள் அவர் சொன்னார் பாருங்க, 90% இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள் உயர்நீதிமன்றங்களிலும் உச்ச நீதிமன்றங்களிலும். தமிழ்நாட்டில் ஓரளவு கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கலாம், ஒட்டுமொத்தமாக பார்த்தால் கிடையாது. அதாவது எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, உமன், மைனாரிட்டிஸ் இவங்க ரெப்ரசன்டேஷன் இல்லை. அது 2014க்கு அப்புறம் இன்னும் மோசமான நிலையை அடைஞ்சிருக்கு. இன்னும் என்ன இதுல கூடுதலாக என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட ஐடியாலஜியை சேர்ந்தவங்களை, இவர் பேரை குறிப்பிட்டார், ஒரு அம்மா பேரை குறிப்பிட்டார், அவர் ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜியை சேர்ந்தவங்களை தெளிவாகவே சொல்லலாம். அப்படி இருந்தால்தான் அவங்க கிடைக்கும், இல்லாட்டி கூட கிடைக்காது. அது எந்த கம்யூனிட்டியா இருந்தாலும் பரவாயில்ல. அப்படி என்ற ஒரு விதமான ஒரு சூழல் இன்னைக்கு இருக்கு. எல்லா இன்ஸ்டிடியூஷனையும் அவங்க கையில் எடுத்துக்கிட்டாங்க. இப்ப சிபிஐ கையில் எடுத்துக்கிட்டாங்க, இடி, பிஎம்எல்ஏ கையில் எடுத்துக்கிட்டாங்க, உபா கையில் எடுத்துக்கிட்டாங்க, என்ஐஏ கையில் எடுத்துக்கிட்டாங்க. மாதிரி உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றங்கள் கூட அந்த நியமனங்கள் கூட தீர்மானம் பண்ணுவதாக இன்னைக்கு ஒன்றிய அரசு தான் இன்னைக்கு அநேகமாக இருக்கிறது. அதுதான் அவர் சொன்னாரு, ஜான் சத்தியன். ஜான் சத்தியன்ல வெறும் சத்தியனா தான் நியமனம் ஆயிருப்பாரு. ஜான் இருக்காரு, ஹமீது, ஹமீது என்ற பேர் உங்களுக்கு தெரியும். ஏன்? நீலகண்டன், விக்டோரியா கௌரி பிஜேபி, ஆர்எஸ்எஸ், அதனால அவங்களுக்கு உண்டு. ஆனால் நீலகண்டன் திமுக, அதனால கிடையாது. அப்போ என்ன காரணம்? அதுக்காக தான் அவங்க என்ன சொன்னாங்க, விக்டோரியா கௌரி அதை வழக்கே போட்டாங்க. ஆனால் நீலகண்டனுக்கு இன்னும் இன்றைக்கு வரைக்கும் அவர் 4 ஆண்டுகளாக அவர்களுடைய பரிந்துரை குப்பத்தொட்டில் போடப்பட்டிருக்கு. இந்த அரசுக்கு எதிராக இருப்பவர்கள் என்றால் யாரா இருந்தாலுமேங்க, என்ன கேட்டீங்கன்னா 2014 கோபால் சுப்பிரமணியம், அவர் கோபால் சுப்பிரமணியம் என்ன சொல்லவே தேவையில்லை, என்ன கம்யூனிட்டின்றதெல்லாம். ஆனா அவரை உச்ச நீதிமன்றத்தை கொண்டு போகல. முரளிதர், சீஃப் ஜஸ்டிஸ் முரளிதர் உச்ச நீதிமன்றத்துக்கு அவங்க அனுப்பல. அகில் குரேஷி உச்ச நீதிமன்றத்துக்கு அனுப்பல. நானும் இவர் சந்துரு அவர்கள் நீதிபதியா இருந்தப்போ உச்ச நீதிமன்றத்தில் குறைந்தது 3 4 பேர் இஸ்லாமியர்கள் நீதிபதிகளாக இருப்பாங்க. அவங்க அத்தனை பேரும் ஒரு மாநிலத்தில் தலைமை நீதிபதியா இருந்து உயர் நீதிமன்றத்திலிருந்து வந்தவங்களா இருப்பாங்க. நாங்க இவரை எடுத்துக்கிட்டீங்கன்னா கலிஃபுல்லா ஜேஎன்கேல இருந்து வந்தாரு. இங்க இருந்து போன நம்ம ஊர்ல இருந்து போன இக்பால், அதுக்கப்புறம் கபீர், அல்தமஸ் கபீர் ஃப்ரம் வெஸ்ட் பெங்கால், இன்னொருத்தர். ஆனால் இப்போ ஒருவர் தான் இருக்காரு, ஒருவர் கூட சீஃப் ஜஸ்டிஸ் கிடையாது. சீஃப் ஜஸ்டிஸ் இல்லாம தான் அவங்க நியமிக்கிறாங்க. இதுல நான் 2 செய்திகளை உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேங்க.
ரெண்டு என்னன்னா, நாங்க மட்டும் இல்லாமல் இதே அரசு, இந்த அரசு அவங்களுடைய கேபினெட் எடுக்கிற முடிவு, பிரைம் மினிஸ்டர் எடுக்கிற முடிவு ஒன்றா இருக்கு. ஆனா பார்லிமெண்டரி கமிட்டி என்ன சொல்லுது? இங்க ஒரு பார்லிமெண்டரி கமிட்டியை போட்டு அந்த பார்லிமெண்டரி கமிட்டி 47 பக்க அறிக்கையை பாராளுமன்றத்துக்கு 7/8/2023 கொடுத்திருக்காங்கன்னா அதுல வந்து அவங்க சொல்றாங்க there is a diversity deficit அப்படின்ற அவங்க வார்த்தையே சொல்றாங்க. the representation, அதாவது நான் படிக்கிறேன், the representation of SCs, STs, OBCs, women and minorities in the higher judiciary is far below the desired levels and does not reflect the social diversity of the country. இத சொல்றதுல 31 பேர், 10 பேர் ராஜ்யசபை, 21 பேர் லோக்சபை, அதுல மிக பெரும்பான்மையானவர்கள் ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க. அவங்களுடைய வாக்குமூலம் இது. இத பரிந்துரைச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்து சொல்றாங்க, in recent years 2023ல there has been a declining trend in representation from all the marginalized sections of the Indian society அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உச்சநீதிமன்ற தீர்ப்பு அவர் சொன்னார். உச்சநீதிமன்ற தீர்ப்பையும் சுட்டி காண்பிக்கிறார்கள். உச்சநீதிமன்றத்தின் 9 நீதிபதிகள் தீர்ப்பு, அந்த 9 நீதிபதி தீர்ப்புல ப்ராப்பர் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஆல் செக்ஷன் ஆஃப் த பீப்புள் ஃப்ரம் ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரி இருக்கணும்னு சொல்றாங்க. அது இல்ல அப்படின்றது தான் நம்ம சொல்றது. அவர் சொன்னார், உச்சநீதிமன்றத்துல 34% ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் பார்ப்பனர்களே இருக்காங்க. தமிழ்நாட்டில் எடுத்துக்கொள்ளுங்கள். தமிழ்நாட்டில் இப்போ மொத்தம் 75 வந்து சாங்ஷன் ஸ்ட்ரென்த். இன்னைக்கு இருக்கக்கூடிய நீதிபதிகள் 65, 10 வேகன்சி இருக்கு. நம்ம பரவாயில்ல, பல மாநிலங்கள்ல 40% வேகன்சி. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்ற ஆள் போடுற வரைக்கும் நியமனம் நடக்காது. இங்கே 10, 60, 75ல 10. இந்த ஆண்டு ஒரு பிரத்யேகமான ஆண்டு 2025ல ஒரு 13ல இருந்து 15 வேகன்சி வருது. கிட்டத்தட்ட 25 வேகன்சி இப்போ நம்ம எதிர்நோக்கி இருக்கு. அதனால இப்ப அது ஒரு முக்கியத்துவம் பெறுது. அப்ப யாரை நியமிக்கணும் அப்படின்றதுதான் ஒரு கேள்வி. ஒரு குறிப்பிட்ட இப்ப இதுல நான் என்ன பொறுத்த வரைக்கும் கூடுதலாக சொல்வது என்னன்னா, இந்த 65 பேர்ல சுமார் 40 பேர் வழக்குரைஞர்களாக இருந்து உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக, நான் அவங்கள பத்தி தான் சொல்றேன். மீதி இருக்கவங்களுக்கு கூட 2ஆம் பட்சம். ஏன்னா அவங்க வந்து மாவட்ட நீதிபதிகள் இருந்து உயர்நீதிமன்ற நீதிபதிகளா வருவாங்க. அவங்க மோஸ்ட்லி பை சீனியாரிட்டி, அநேகமாக சீனியாரிட்டி. அவங்கள பத்தி நான் பெருசா சொல்ல போறது. 40 பேர்ல ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களே 8 பேர் இருக்காங்க. மீண்டும் 40 பேர்ல 8 பேர் கணக்கு பண்ணீங்க. அவர்கள் 2% இருக்கக்கூடியவர்கள் 8 பேர் இருக்காங்க. நான் அவங்களை போடக்கூடாதெல்லாம் சொல்ல. எக்ஸ்க்ளூஷன் இஸ் பாசிசம். We are not for any exclusion. We are for inclusion. We want diversity in the appointments. ஆனா மேலும் மேலும் ரெப்ரசன்டேஷனை கூடுதலா இருக்கக்கூடியவங்க கூடுதலா போடாதீங்க. இப்போ உதாரணத்துக்காக நான் சொல்றேன், இதுல பல கம்யூனிட்டிகள் இது வரைக்கும் ஹைகோர்ட் ஜட்ஜாக தமிழ்நாட்டிலேயே வந்தது கிடையாது. இப்போ யாதவா கம்யூனிட்டி இப்பதான் வந்திருக்காரு புகழை. இதுக்குள்ள யாதவா கம்யூனிட்டி யாரும் வந்ததே கிடையாது. இப்போ எம்பிசியில் இருக்கக்கூடிய டீநோட்டிஃபைட் கம்யூனிட்டி இருக்காங்க. டீநோட்டிஃபைட் கம்யூனிட்டி யார் வந்திருக்காங்க இது வரைக்கும்? வந்திருக்காங்களா? டோபி கம்யூனிட்டி யாரும் வந்திருக்காங்களா? இவங்களெல்லாம் ரெப்ரசன்டேஷனே இல்லாதவங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் விமனுக்கான இது கொடுக்குறாங்க. இவங்க சொல்றாங்க. இதை சொல்லிட்டு இந்த பரிந்துரையில் அவர் சொன்னாரு, 2018 இருந்து 2023 வரை ஆண்டு வாரியாக இந்த பார்லிமெண்டரி கமிட்டி 31 பேர் கொண்ட பார்லிமெண்டரி கமிட்டியில சொல்றாங்க 601 நியமனம் நடந்திருக்கு. 2018 இருந்து கொடுக்கிற வரையில 601ல 457 பேரு உயர் சாதிக்காரர்கள் அப்படின்னு சொல்றாங்க. பார்ப்பனர் உட்பட உயர் சாதிக்காரர்கள், அவங்க மட்டும் இல்லாம அப்படின்றத மீதி 601ல 457 பேர் நீ கணக்கு பண்ணீங்க. மற்ற எல்லா உயர் நீதிமன்றங்கள்லயும் இதுல இந்த முறையில மாற்றம் வேண்டும் என்று இவங்களே சொல்லியிருக்காங்க. யாரு? நம்ம பார்லிமெண்டரி கமிட்டியே இதுல சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு கடைசியாக அவங்க ரெக்கமெண்டேஷன், Supreme Court and High Court Collegium should recommend an adequate number of women and candidates from marginalized section. Marginalized section நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் என்னன்னு, SC, ST, OBC and minorities and of the including minorities. இத இன்னைக்கு எதுவுமே இல்ல. இப்ப வரக்கூடிய காலத்தை பத்தியும் இப்ப நம்ம அதான் சொல்லணும். இப்ப என்ன பண்ணணும்,
அரசியலை பத்தி என்ன கேட்டீங்கன்னா யாருக்கு அரசியல்? எங்களுக்கு அரசியல் இருக்கு. எனக்கு இருந்து, சந்துரு அவர்களுக்கு இருந்து, வி ஆர் கிருஷ்ணய்யருக்கு இருந்தது, ரத்தனவேல் பாண்டியனுக்கு அரசியல் இருந்து. எங்களுக்கு கூட விக்டோரியா அரசியலை பத்தி கவலை இல்லை. அவர்களுடைய தகுதி திறமை சம்பந்தமாக இப்படி வெளிப்படையாக ஒரு ஹேட் ஸ்பீச் பேசக்கூடிய இருக்கணுமான்றதான் கேள்வியே தவிர பிஜேபியில் இருக்கக்கூடியவங்க வரதை பத்தி கூட ஆட்சேபனை கிடையாது. அவங்க வரலாம். ரத்தனவேல் பாண்டியன் அவர் ஒரு மிக சிறப்பான அவர் மாவட்ட செயலாளராக இருந்தவர். KP சிவசுப்ரமணியம் என்ற நீதிபதிகள்லாம் இருந்திருக்காங்க. எனவே இப்ப நம்ம கேட்கிற கேள்வி என்னன்னா, அவர் சொன்ன மாதிரி இப்ப குரேஷி அவருக்கு அவர் அகில் குரேஷி அவரை உச்ச நீதிமன்ற நீதிபதியை ஆக்கல. அவர் சீஃப் ஜஸ்டிஸா இருந்தார். சீஃப் ஜஸ்டிஸா பந்தாடப்பட்டார். கமிட்டி என்ன பரிந்துரைச்சது? மத்திய பிரதேசத்துல தலைமை நீதிபதியை போட சொன்னாங்க. ஆனா அவரை கொண்டு போய் நார்த் ஈஸ்ட்ல கொண்டு போய் போடுறாங்க. அவங்க காலேஜத்தை தூக்கி உதறி எரிந்து விட்டு அங்க போடுறாரு அகில் குரேஷிய. அவர் 18 ஆண்டு 19 ஆண்டு வரைக்கும் பணி புரிஞ்சுட்டு அவருக்கு உச்ச நீதிமன்றத்துக்கே கிடைக்கல. முரளிதரன் மீண்டும் நான் ரிப்பீட் பண்ணல. எனவேதான் அதுக்கு சமீபத்தில் பத்திரிகை பார்த்திருப்பீங்க. நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த திமுகவுடைய MP வில்சன் ஒரு பில், பிரைவேட் மெம்பர் பில் பண்ணியிருக்காரு. ரொம்ப சிம்பிளான பில், ஒரே பக்கம் தான் அந்த பில். அந்த பில்ல அவங்க சொல்றதே என்னன்னா, இத ஒரே வார்த்தை தான், notwithstanding anything contained in the constitution, appointment of judges to Supreme Court shall be made keeping in mind social diversity within the institution. Other Supreme Court and High Court சொல்றாரு, due representation to the members of scheduled caste, scheduled tribes, other backward classes, religious minorities and women. அப்போ தமிழ்நாட்டிலே கூட எடுத்துங்க. நான் இது வரைக்கும் நான் சொல்றேன், தமிழ்நாட்டில இருந்து உச்ச நீதிமன்றத்துக்கு எத்தனை பேர் நீதிபதியா போயிருக்காங்க? உச்ச நீதிமன்றத்துக்கு இப்போ தமிழ்நாட்டில் இது பெரிய கம்யூனிட்டி, ஷெட்யூல் காஸ்ட் தானே. இது வரைக்கும் ஒரே ஒருத்தர் தான் போயிருக்காரு. ஏன் போயிருக்காரு? ஏன் இது வரைக்கும் 1 இயர் ஒருத்தர் கூட போகல உச்ச நீதிமன்றத்துக்கு? ஏன் இன்னைக்கு இவங்கள கூட, அதாவது நான் சொல்ற முக்குளத்தோர் அல்லது டீநோட்டிஃபைட் கம்யூனிட்டி எத்தனை பேர் போயிருக்காங்க? எனக்கு தெரிஞ்சு ரத்தனவேல் பாண்டியன் தவிர வேற யாரும் கிடையாது. வேற யாருமே ஏன் இல்ல மெஜாரிட்டி. கேரளா எடுத்துங்க, கேரளாவில் இது வரைக்கும் 18 பேர் உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. அதுல ஒருவர் கூட பேக்வர்ட் கம்யூனிட்டி கிடையாது. ஒருவர் கூட 18 பேர்ல. ஈவன் அங்க மேஜர் கம்யூனிட்டி, பினராயி விஜயன் கம்யூனிட்டியை சேர்ந்த ஈழவா கம்யூனிட்டி இஸ் a மேஜர் கம்யூனிட்டி. அதுல இருந்து ஒருவர் கூட போனதில்லை. பினராயி விஜயன் சீஃப் மினிஸ்டர் ஆகலாம், அச்சுதானந்தன் சீஃப் மினிஸ்டர் ஆகலாம், காங்கிரஸ்ல பல ஈழவா சேர்ந்தவங்க சீஃப் மினிஸ்டர் ஆகலாம். ஆனா உச்ச நீதிமன்றத்துக்கு அவங்க போக முடியாது. அதே மாதிரி முலாயம் சிங் யாதவ் சீஃப் மினிஸ்டர் ஆகலாம், லல்லு பிரசாத் யாதவ் சீஃப் மினிஸ்டர் ஆகலாம். ஆனா எந்த யாதவும் இது வரைக்கும் உச்ச நீதிமன்றம் போனது கிடையாது. அப்ப என்ன இதெல்லாம் ரொம்ப நமக்கு திகைக்க வைக்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான ஒரு செய்திகள். உயர் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் டைவர்சிட்டியை ரிஃப்ளெக்ட் பண்ணலன்ட்டு அவர்களே ஒத்துக்கிறாங்க. ஆனால் இந்த அரசாங்கம் அதுக்கு தயாராங்க. அவங்க முழுக்க என்ன பாக்குறாங்கன்னா, எப்படி சிபிஐ மாதிரி, எலெக்ஷன் கமிஷன் மாதிரி, அல்லது இடி மாதிரி, பிஎம்எல்ஏ மாதிரி எல்லாத்தையும் அவங்க கண்ட்ரோல் மாதிரி உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்ற நியமனங்களிலும் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொன்னாலும், இதே போல கிருபால், ஜஸ்டிஸ் கிருபாலோட சன், அவருக்கு அவருடைய பெயர் 5 வருஷம் ஆகுது. அவர் ஒரு டிரான்ஸ்ஜெண்டர். அவருடைய நியமனம் இல்லை. ஏன் அவர் சொல்றாங்கன்னா, அவருடைய லைஃப் பார்ட்னர் பிலாங்ஸ் டு அதர் நேஷனல்ன்றாங்க. இன்னைக்கு அவங்க காலேஜ் ரெக்கமெண்டேஷன்ல அவங்க திருப்பி சொல்றாங்க, ஒரு முறைக்கு மேலாக சொல்லி இருக்கிறார்கள், பல கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட்ல இருக்கக்கூடியவங்களுடைய ஸ்பவுஸ் அதர் நேஷனல் சேர்ந்தவங்களா இருக்காங்க. அதனால அது தடை கிடையாது. அப்படின்னால அந்த கிருபால் இன்னைக்கு வரைக்கும் நியமனம் செய்யப்படல. எனவே அவங்களுக்கு வேண்டியவர்களாக இருந்தால் ஒன்றிய அரசு நியமனம் செய்யும், யாரா இருந்தாலும். நான் சொல்றதுக்கு எதனா கோபால் சுப்பிரமணியம், முரளிதர கூட நான் சொல்றேன். அவங்க அந்த எந்த ஒரு குறிப்பிட்ட பிராமணர்கள் இருந்தாலும் கூட அவங்கள நியமனம் செய்ய மாட்டாங்க. ஏன்னா இந்த ஒன்றிய அரசுக்கு அவர்கள் அனுசரணையாக இல்லை என்று கருதினால் அவங்க பண்றதில்லை. அப்படி இருந்தா தான் முழுக்க அவங்க செய்வாங்க. எனவே நான் இப்போ வரக்கூடிய இப்போ 2025 ஒரு 25 இருந்து 30 போஸ்ட் ஃபில்அப் பண்ண போறாங்க தமிழ்நாட்டில். அப்ப நாங்க இப்போ வலியுறுத்தி சொல்வது, ஏற்கனவே நியமனம் செய்யப்படாத குழுக்களில் சமூகங்களில் இருந்து அவசியம் நீதிபதிகள் நியமிக்கப்படணும். தமிழ்நாட்டில் ப்ரீடாமினண்டா இருக்கக்கூடிய மேஜர் கம்யூனிட்டியிலிருந்து நியமிக்கப்படணும். ஏன்னா அவங்களை விட்டுறக்கூடாது. ஒவ்வொரு லிஸ்ட் போகுங்க, 6 பேர் 7 பேர் போகும்.
ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டிக்கு டெஃபினட்டா இருக்கும். எஸ்சி எஸ்டி இருக்க மாட்டாங்க, வன்னியர் இருக்க மாட்டாங்க, முக்குளத்தோர் இருக்க மாட்டாங்க, அல்லது டீநோட்டிஃபைட் கம்யூனிட்டி இருக்க மாட்டாங்க. அப்படிதான் இப்போ அதனாலதான் 40 பேர்ல 8 பேர் இருக்காங்க. இப்போ மீண்டும் அதே மாதிரி ஓவர் ரெப்ரசன்டேஷன் இஸ் வந்து தவறு. இட் இஸ் அகைன்ஸ்ட் டைவர்சிட்டி அப்படின்றத குறிப்பிட்டு சொல்வதுதான் இப்போ எங்களோட நோக்கமா இருக்கு. இறுதியா அவன் சொல்றாங்க, 1985ல எம்ஜிஆர் முதல்வராக இருக்க போது அப்போது இருந்த தலைமை நீதிபதி சந்துருக்கர் 6 பேரை 6 ஒரே பிராமணர்களே நியமனம் பார்ப்பனர்களே பரிந்துரைத்தார். அப்போது இருந்த எம்ஜிஆர் அதை எதிர்த்ததனால அவங்க வரவே முடியல. அப்ப எம்ஜிஆர் சொன்ன வார்த்தை என்னன்னா, இது சாயில் சைக்காலஜி. இந்த தமிழ்நாட்டு மண்ணினுடைய ஒரு மரபு என்னன்னா, நாங்கள் டைவர்சிட்டியை விரும்புவோர்கள். எல்லாம் 6 பேருக்கு பதிலாக ஒருத்தரே 2 பேரே போட்டுருந்தா நான் ஆட்சேபனை பண்ண மாட்டேன். எல்லாரையுமே நீ வந்து ஒரு ஓவர் ரெப்ரசன்டேஷன் தான் நாங்க எதிர்க்கிறோம் அப்படின்னு தான் சொல்றோம். we are opposing over representation in any community. இப்போ உச்ச நீதிமன்றத்தில் அவர் சொன்னது வந்து இவ்வளவு 34 வந்து இன்னும் கூட அதிகமா இருப்பாங்க. என்ன கேட்டீங்கன்னா நியர்லி 40% இருப்பாங்க. மீதி எடுத்துக்கிட்டா கூட அவங்க எல்லாம் வடநாட்டில் இருக்கக்கூடிய பனியா கம்யூனிட்டிஸ். அவங்க எல்லாம் லைக் கம்யூனிட்டி லைக் மகேஸ்வரி. மகேஸ்வரி இஸ் நாட் a lady. மகேஸ்வரி is a பனியா கம்யூனிட்டி. பவர்ஃபுல் பனியா கம்யூனிட்டிஸ் ஃப்ரம் நார்த். அப்படி இல்லாட்டி கூட மற்ற உயர் சாதியினர் தான் இருக்காங்களே தவிர எஸ்சி எஸ்டி என்னுடைய கருத்துல சுப்ரீம் கோர்ட்ல இந்த 75 ஆண்டுகள்ல நான் யாருமே இல்லைன்னு நினைச்சேன். ஒரே ஒருத்தர் தான் இது வரைக்கும் அப்பாயிண்ட் ஆயிருக்காங்க. 10 கோடி மக்கள் இருக்கக்கூடிய எஸ்டில இது வரைக்கும் ஒருத்தர் தான் இருக்காங்க. அப்போ இந்த சூழல்ல எல்லாருக்கும் எல்லா மக்களுக்குமான ஒரு பிரதிநிதித்துவம் தரக்கூடியதாக உயர் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் இருக்கணும். அதை உறுதிப்படுத்தணும். ஏன்னா ரிசர்வேஷன் வார்த்தைக்கு பதிலாக, ஏன்னா உச்ச நீதிமன்றத்தில் பல தீர்ப்புகள்ல உயர் பதவிகளுக்கு ரிசர்வேஷன் இல்லைன்றாங்க. எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. அதை வந்து பின்னாடி தீர்த்துக்கலாம். ஆனால் அதனாலதான் we want வந்து diversity, it not reservation. There should be adequate representation from all communities. We don't want any exclusion. Every community should be represented, but no community should be over represented. If there is over representation, it should be stopped. Opportunity shall be given to other communities. உதாரணத்துக்கு நான் சொல்றது ஆச்சாரி கம்யூனிட்டி இந்தியா தமிழ்நாட்டில் யாருமே அப்பாயிண்ட் ஆனதே இல்லை 2004. அதே மாதிரி டீநோட்டிஃபைட் கம்யூனிட்டி பிரைமரி கல்டர்ல இருந்து இது வரைக்கும் யாருமே ஹைகோர்ட்ல ஜட்ஜ் ஆனதே இல்லை. இவங்கள மேஜர் கம்யூனிட்டிஸ். நான் சொல்ற டோபி கம்யூனிட்டில இருந்து ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆனது இல்லை. அப்போ இந்த மாதிரி இது வரைக்கும் ரெப்ரசன்டேஷனே இல்லாதவர்கள் உயர்நீதிமன்ற பதவிகளுக்கு வந்து அலங்கரிக்க வேண்டும் என்பதுதான் சமூக நீதி. இப்ப மாநிலம் சொன்னா ஒத்துக்குவாங்களா? மாநிலம் சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க. நம்ம கவர்னரும் ஒத்துக்க மாட்டாரு, மத்திய அரசு ஒத்துக்காது, உச்ச நீதிமன்ற கொலேஜியம் ஒத்துக்காது. ஏன்னா உச்ச நீதிமன்ற கொலேஜியம் ஒன்றிய அரசு சொல்வதைத்தான் கேட்கிறதுன்ற நிலைமை தான் இருக்கிறதாக நான் பார்க்கிறேன். ஏன்னா நான் இந்த ஜான் சத்தியன் நீலகண்டன் உதாரணங்கள். அதனால இதுல வந்து அனைத்து தரப்புக்கும் ரெப்ரசன்டேஷன் வேணும் அப்படின்றது தான். இப்ப கிட்டத்தட்ட இந்த ஆண்டு ஒரு 25ல இருந்து 30 நியமனங்கள் நடைபெறும் போது அனைத்து தரப்பையும் சார்ந்தவர்களுக்கு உரிய ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும். ஏற்கனவே கூடுதலாக நான் சொல்ற ரெப்ரசன்டேஷன் இருக்கவங்கள முடிந்த வரை அநேகமா இல்லாம இருக்கணும், தவிர்க்கணும். ஏன்னா அவங்க 40 பேர்ல 8 பேர் இருக்காங்க. எந்த கம்யூனிட்டிக்கு 40 8 பேர் கிடையாது. யார் நான் பேர் சொல்ல, உங்களுக்கு தெரியும் யார் 40 8 பேர் இருக்காங்கன்னு. நான் வழக்கறிஞர்களை சொல்றேன். வழக்கறிஞர்கள் இப்போ ஒரு வழக்கறிஞர்களை மீண்டும் ஒரு 15 பேர் அப்பாயிண்ட் பண்ணா 5 பேர்ல ஒரு 5 பேர் 4 பேரை அதே கம்யூனிட்டில இருந்து போடுவது சமூக நீதிக்கு புறம்பானது என்று கருதுகிறோம். அதனால நாங்க வந்து கொடுக்க கூடாது என்பதல்ல எந்த கம்யூனிட்டிக்கும். let there be a representation to every community, but no community shall be given a more representation. that should be curtailed. அதை வந்து நிறுத்தணும். அதுதான் வந்து சமூக நீதிக்கான சமூக நீதி. அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஜட்ஜஸ்ல சொல்லாட்டி கூட கான்ஸ்டிடியூஷனுடைய பிரியாம்பிள் சொல்லி இருக்கு, உச்ச நீதிமன்ற தீர்ப்புல சொல்லி இருக்கு. இந்த 9 நீதிபதிகள் தீர்ப்பு நான் ஒரு வார்த்தை படிச்சு காமிச்சேன். அப்புறம் நம்முடைய பார்லிமெண்ட் 133வது ரிப்போர்ட் பார்லிமெண்ட் குழு 31 பேர் கொண்ட குழு 2023ல 7/8/2023 லோக்சபா ராஜ்யசபா சமர்ப்பித்த குழுவுல சொல்லியிருக்கு. இப்ப சமீபத்தில் இந்த பில் பிரைவேட் மெம்பர் பில்ல வில்சன் சொல்லியிருக்காரு. எனவே அது இல்லாமல் நாம நினைக்கிறோம் இதுதான் நியாயமானது. எது நியாயமானது? எது சமூக நீதி பார்ப்பட்டது? அனைவரும் அந்த உயர் பதவிகளில் உட்கார்ந்து நீதி பரிபாலனத்தில் பங்கு கொள்வது, எல்லா பிரிவினரும் பங்கு கொள்வது, எஸ்சி எஸ்டி ஓபிசி விமன் அண்ட்
மைனாரிட்டிஸ். இதை உறுதி செய்வதாக இருக்க வேண்டும். இப்ப வரக்கூடிய நியமனங்கள் 2025 இருக்கக்கூடிய ஒரு 25-30 நியமனங்கள் இப்ப சென்னை உயர்நீதிமன்றத்துக்கும் எதிர்காலத்தில் வரக்கூடிய உச்ச நீதிமன்ற நியமனங்களிலும் இந்த மாதிரி இதுவரையில் போகாத பிரிவினர் போகணும். இதுவரைக்கும் உச்ச நீதிமன்றத்துக்கு போகாத பிரிவினர், உயர் நீதிமன்றத்துக்கு போகாத பிரிவினருக்கு முதல் உரிமை தரணும் அப்படின்றது எங்களுடைய கருத்து. நன்றி, வணக்கம்.